ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி ஈஸியாக எழுதலான்றத பார்க்க போகிறோம். இது வந்து நார்மல் மெத்தட். இது வந்து லைன் ட்ரா பண்ணிவிட்டு டைம் ஆகும். ஸோ இந்த ஈஸி மெத்தடை பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா எஸ்எஸ் எழுதிக்கணும், பிஎஸ் 2 டைம்ஸு, டிபிஎஸ் 2 டைம்ஸு, எஃப்டிபிஎஸ் 2 டைம்ஸ் எழுதிக்கணும். அதுக்கு கீழே அந்த நம்பர் எழுதிக்கோங்க. 1 2 2 3 3 4 3 4 5 4 5 6 4 5 6 7 5 6 7 8. இது ஈஸியாக ஞாபகம். முதல்ல 1 2 எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் டிஜிட் எழுதிட்டு 3 ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லாஸ்ட் டிஜிட் எழுதிட்டு 4 ஆட் பண்ணுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட் இந்த 2 டிஜிட்டை போட்டுட்டு 5 ஆட் பண்ணுங்கள். 4 5 2 டிஜிட்டை போட்டு 6 ஆட் பண்ணணும். அதே மாதிரி 4 5 6 எழுதிட்டு 7 ஆட் பண்ணணும். 5 6 7 எழுதிட்டு 8 ஆட் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ கால்சியத்துக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதனோட அட்டாமிக் நம்பர் வந்து 20. ஸோ இது எஸ், பி, டி அண்ட் எஃப் ஆர்பிட்டல்ஸ்க்கு மேக்ஸிமம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். 2 எலக்ட்ரான், 6 எலக்ட்ரான், 10 எலக்ட்ரான்ஸ் அண்ட் 14 எலக்ட்ரான்ஸ் எஸ்பிடிஎஃப்க்கு உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வச்சு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். முதல்ல எழுதும் போது இந்த 1s எழுதணும், அப்புறம் 2s எழுதணும், அப்புறம் 2p எழுதணும், 3s எழுதணும், 3p எழுதணும், 4s எழுதணும், 3d எழுதணும், 4p எழுதணும், 5s. ஸோ இந்த ஆர்டரில் தான் நீங்கள் எழுதணும். இப்போ பார்க்கலாம். கால்சியம் 20 வர வரைக்கும் நீங்கள் எழுதணும். ஸோ முதல்ல வந்து 1s எழுதியாச்சு. அடுத்தது 2s, 2p, 3s, 3p, 4s அதை மாதிரி எழுதிக்கணும். ஸோ கால்குலேட் பண்ணுங்கள். 20 வர வரைக்கும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். மேக்ஸிமம் 2 6 8 10 இல்லை. ஸோ 2 2 4 5 6 7 8 9 10, அப்புறம் 12, அதுக்கப்புறம் வந்து 18, அதுக்கப்புறம் 2 இதை ஆட் பண்ணால் உங்களுக்கு 20 வந்துடுது. ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுங்க. 1 தனியாக எழுதுங்க. 2 இதனோட வேல்யூ 2, 2s2 2p6 இதோட ஆட் பண்ணி எழுதுனா உங்களுக்கு வந்து 8 வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுதுனா 8 வரும். ஸோ இது வந்து 2 8 8 2. ஸோ நீங்கள் அலுமினியத்துக்கு கண்டுபிடிச்சி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.